நடிகர் ஆர்ஜே பாலாஜியோட நடிப்பில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் சொர்க்கவாசல். சொர்க்கவாசல் படத்தில் ஆர்ஜே பாலாஜி கூட இணைஞ்சு செல்வராகவன், நட்டி, கருணாஸ், சானியா ஐயப்பன் தான் நடிச்சிருப்பாங்க. இப்போ இந்த படம் ஓவர்சீஸ் அன்அஃபிஷியலாக HD வெளியாகிருக்கு. அஃபிஷியலாக இந்தியாவில் இன்னும் நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாகலை. அன்அஃபிஷியலாக இப்போ இந்தியாவில் வெளியாகிருக்கு. படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாட்கள் தான் ஆகுது. இப்போ ஓவர்சீஸில் அன்அஃபிஷியலாக HD வெளியாகிருக்கு. விலங்கு போன்ற வெப்சீரிஸை இயக்கிய டைரக்டர் பிரசாந்த் பாண்டிராஜோட இயக்கத்தில் நடிகர் சூரிய அவர்கள் அடுத்ததா ஒரு படம் நடிக்கிறதா இருக்காரு. படத்தோட ஷூட்டிங்ஸ் ஜனவரி 2025 ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகளை டைரக்டர் அவர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நடிகர் ரஜினிகாந்தோட பிறந்தநாளை முன்னிட்டு அவருடைய அப்கமிங்கான படங்களான கூலி மற்றும் ஜெயிலர் 2 படத்தோட அஃபிஷியல் அப்டேட்ஸ் இன்னைக்கு ரசிகர்கள் ரஜினிகாந்தோட பிறந்தநாளை முன்னிட்டு எதிர்பார்க்கிறாங்க. கூலி படத்தோட அஃபிஷியல் அப்டேட்ஸ் கண்டிப்பா இன்னைக்கு வெளியாகும். ஜெயிலர் 2 படத்தோட அஃபிஷியல் ப்ராஜெக்ட் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போறதா நியூஸ் வந்திருக்கு. இந்த 2 படத்துக்கும் சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்றதா இருக்காங்க. இப்போ கூலி படத்தை சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோனியா அகர்வால் நடிப்பில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தியேட்டரில் ரிலீஸ் ஆன 7G படம் இப்போ அஃபிஷியலாக டிசம்பர் 12 இன்னிலிருந்து ஆஹா தமிழில் அஃபிஷியலாக ஸ்ட்ரீமிங் ஆகுது. நடிகர் மணிகண்டன் நடிப்பில் அடுத்ததா தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்க குடும்பஸ்தன் படத்தோட அஃபிஷியல் அப்டேட்ஸ் இன்னைக்கு வெளியிடுறதா ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு தமிழ் சினிமாவில் குடும்பஸ்தன் மற்றும் கூலி படத்தோட அஃபிஷியல் அப்டேட்ஸ் வெளியாகிறதா இருக்கு.